அதுக்கு தகராறு பண்ணிட்டு தான் இருக்கு. மறுபடியும் என்ன பண்ணிருக்கேன், ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மறுபடியும் கிளப்பி விட்டுருக்கேன், மறுபடியும் புதுப்பிச்சிருக்கேன். அடிக்கடி புதுப்பிக்க வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒண்ணு நடந்துட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு எலக்ட்ரானிக்கல்ல ஏதோ ஒரு கோளாறு பண்ணிட்டு தான் இருக்கு. இதே எப்படின்னா அப்புறம் ராக்கெட்ல போறவனுக்கு என்னென்ன பயங்கர தொழில்நுட்பம், இது சின்ன தொழில்நுட்பத்துக்கு இவ்வளவு இடைஞ்சல் பண்ணுதுன்னா அங்க கம்யூனிகேஷன் இல்லாத போகுதுங்கிறான். ரொம்ப ஆபத்து. விண்வெளியில் இருக்கிறப்ப தொடர்பு துண்டிச்சுட்டா அவன் என்ன பண்ணுவான்? ஆனா ஆஹ், அதனாலதான் விண்வெளியில இருந்து இறங்குறப்பவும் பயங்கர ஆபத்து, போறப்பவும் பயங்கர ஆபத்து. அது தப்பிச்சா பொழைச்சா மாதிரி தான் விண்வெளியில குடியேறதுங்கிறது. அதுக்கு தான் ஸ்பேஸ் லேடர் விரைவில் வரப்போகுது. அது வந்து ரொம்ப நாளா அந்த கருத்து இருக்கு. ஸ்பேஸ் லேடர், அது விண்வெளிக்கு விண்வெளியில இருந்து கயிறு வச்சு கயிற்று மூலமா போறது ஸ்பேஸ் லேடர். அதை பத்தி டிசைன் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல வந்துட்டு சாத்தியம்தான். விண்வெளியில ஒரு கயிறு, கனமான கயிறு, அதுக்கு வந்து இந்த அதுக்குள்ள மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன, இந்த ஒழுக்கமுள்ள மனிதன் போய் சேர வேணும். இப்ப இருக்கிற போறவங்களுக்கு உணவு ஒழுக்கம் கிடையாது. தன்னை மருத்துவராக மாற்ற தெரியாது. சாதாரண உணவு திங்கிற ஒரு நாளும் புதியது கண்டுபிடிக்க முடியாது. உணவு ஒழுக்கம் மாறினா தான் புதியது கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்லலாம். ஒழுக்கத்தை பத்தி 39வது பாடல். இந்த முப்பத்தி ஒன்பதாவது பக்கம். இந்த 39வது பாடம். 209, 210. 209, 210. ம். 5 ஒழுக்கத்தை சொல்லியிருப்பாரு. மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லை. அப்ப ஏன் நோய் வந்தது? ஒழுக்கம் இல்லை. ஏன் வண்டி கீழே விழுந்தது? ஒழுக்கம் இல்லாதவங்க ஓட்டிட்டு போனா வண்டி கீழே விழுக்கும். வண்டியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். வண்டி ஏன் விழுகுது, வண்டி ஏன் நீண்ட காலம் எப்படி வச்சுக்கிறது, எல்லாம் ஒழுக்கம் தெரியணும். ஒரு ஓட்டுநருக்கு வண்டி வச்சுக்கிற ஒழுக்கம் தெரியணும். அப்ப இவனுக்கு நோய். ஏன்னா வண்டிக்கு வந்து அறிவும் கிடையாது, மனம் கிடையாது. ஆனா இங்க மனம் தான் இங்க மனிதனை ஆட்சி செய்யுது. விலங்குகளுக்கு மனம் கிடையாது, அதனால அது சரி பண்ணிக்குது. மனிதனுக்கு மன ஒழுக்கம் இருக்கலாம்னு சரி பண்றது இல்லை. அடுத்தவன் சொல்ல வேண்டியதா இருக்குது. அடுத்தவன் சொல்லும் பொழுது உடம்பு கேட்காது. தனக்கு தானே நீங்க வைத்தியம் பண்ணாத உடம்பு கேட்குது. விலங்குகள் வந்து தனக்குத்தானே வைத்தியம் பண்ணிக்குது, அதுக்கு மனம் கிடையாது, அறிவு கிடையாது. மனிதனுக்கு மனம் இருக்குது, அடுத்தவன் சொல்றது கேட்கறான். அடுத்தவன் சொல்லி கேட்டால உடம்பு மாற போறது இல்லை. இங்கதான் சிக்கலே வருது. என்ன நினைக்கிறீங்க, சொல்லுங்க. அது உண்மைதாங்க. அது இந்த இந்த உடல் என்ற வாகனத்தை வந்து எப்படி ஓட்டணுங்கிற அறிவு இருந்துச்சுன்னா நல்லபடியா அது கொண்டு போகலாம். ம். அது தெரியாம இந்த மிஷினே எப்படி ஓடுதுன்னு தெரியாம சாப்பிடும்போது நோய் வந்து அது இறந்துருது. அந்த ம். உடலோட எஃபிஷியன்சியும் போயிருது, அவன் ம். செய்யற அந்த செயல்திறனும் போயிருது. ம். அதனால அது வந்து கடைசியில அழிஞ்சு போயிருது. அது நோய் வந்து அழிஞ்சு போயிருது. அந்த வண்டியினுடைய நீண்ட கால தேவை, நீண்ட காலம் அந்த வண்டி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது, பராமரிப்பு, அந்த வண்டியினுடைய பயன்பாடு. ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு ஒரு வண்டி எடுத்துட்டோம்னா 20 வருஷம் உழைக்குங்கிறான். ஒரு பொருள் வாங்கிட்டா 30 வருஷம் உழைக்குதுங்கிறான். அது வந்து வாரண்டிலாம் கொடுக்குறான். ஆனா அதே மாதிரி இந்த உடம்ப, நீண்ட கால வாரண்டியில் இருக்க வேண்டிய உடம்ப, கேரண்டியில் இருக்கிற உடம்ப, இவனுடைய தவறான அந்த மனதை ஒழுங்குபடுத்தாததுனால, மனம் ஒரு விபச்சாரி மாதிரி கொண்டு போறதுனால அவன் வந்து நல்லவர்கள் சொல்வதை கேட்கறது இல்லை. அதுக்கு தான் நல்லவரே சொல்வதை கேட்பதற்கு அவன் நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லவர்களிடம் போவதற்கு நீ கற்றுக்கொள்ளணும். சாதாரண வாழ்க்கை வாழ்றவனுக்கு நான் கத்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. சாதாரண வாழ்க்கை வாழ்றவன் கற்றுக்கொள்ள வேணுங்கிற அவசியம் இல்லை. இந்த உடலினுடைய நீண்ட கால தேவை. ஏன் நீண்ட காலம் இருக்கணும்னா பிறகு வழிகாட்டுறதுக்காக நீண்ட காலம் இருந்தாக வேண்டியது. சில பேர் நீண்ட காலம் வாழ்வதற்கு தேவையில்லைன்னு சொல்லி போட்டு செத்து போறவங்க இருக்காங்க, முக்தி அடைவரும் இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு யோகிகளை வந்து சிறு வயதுல முக்தி அடைஞ்சு நிறைய இருக்காங்க. போதும்டா சாமி, நமக்கு இந்த இடம் போதும் அப்படின்னு போயிடுறான். ஏன் சின்ன வயசுலயே முக்தி அடைகிறாங்க அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் சிறு வயதிலே முக்தி அடைஞ்சிடறாங்க. வள்ளலார் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாமே, ஏன் அவர் போயிட்டாரு? மேபி அவரோட அனுபவம், உடலை தாண்டி இருக்கிற அனுபவம் தாண்டி வந்துருச்சோ என்னன்னு தெரியல. உடல் இல்லாம வாழலாம். ஏதோ ஒண்ணு. 4D நீங்க சொன்னது 4D லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால மேபி லைவா 4D லெவல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பிறருக்கு வழிகாட்டுவதற்காக கூட விட்டுட்டு போயிருக்கலாம், போதுமடான்னு போயிருக்கலாம், பிரச்சனை வந்து ஓவரா இருக்குன்னு போயிருக்கலாம்.
போதும்டா அப்படி தலைவலி தாங்க முடியாம போயிருக்கல, எப்படியும் இருக்கல, ஏதோ ஒரு வகையில விடுபட்டாகணும், போயிடலாம் அப்படின்னு அந்த மூச்சு பயிற்சி பண்ணி தியானம் பண்ணி தன் உயரை பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வேதியில மாத்திக்கிறாங்க. நமக்கு வேதியியல் மாற்றம் நிகழ்கிறது. வேதியியல் மாற்றம் பயோகெமிஸ்ட்ரி, வேதியியல் மாற்றம் தான் அடிப்படை. இயற்பியல் நமக்கு என்னன்னு தெரியும். இயற்பியல் வந்து உருவம் மட்டும்தான் தெரியும். வேதியியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம். வினாடிக்கு வினாடி வேதியியல் மாற்றம். வினாடிக்கு வினாடி வந்து மூடி மாற போறதில்ல, ஆனா வினாடிக்கு வினாடி வேதியியல் மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் பெரிய ஆச்சரியம். அதாவது அதான் டபுள் எஃப் உடம்புல வந்து 2 வகையான தன்மை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இரும்பு சாதாரண இரும்பு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அந்த இரும்பை வந்து சுட்டு எடுக்கிறப்ப அது பொடியா மாறுது. பொடியா மாறுறப்ப அது வேறுபட்ட பொருளா மாறிடுது. வேறுபட்ட பொருளா மாறுகின்ற பொழுது நீ வந்து எதிலிருந்து வந்துச்சோ அதனுடைய தன்மையால் இல்லாம வேறுபட்ட சிறப்பு தன்மை உடைய பொருளா மாறுது. நினைச்சு பார்க்க முடியாத மாறுது. அதுதான் காந்தமா மாறுது. மலிவான காந்தமா இருக்குது. இரும்பு தான் மலிவான காந்தம். மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் அது சீப்பு. மலிவாகவும் இருக்குது. மனிதன் பயன்படும் முதல் கண்டுபிடிச்ச உலோகமே இரும்பு தான். தமிழர்கள் தான் முதல் உள்ள கண்டுபிடிச்சாங்க. உலகத்துக்கு 5350 ஆண்டுகள் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து விண்வெளியில இருந்து இரும்பு வந்து விழுந்ததுன்னு சொன்னாங்க. விண்வெளி கல்லு வந்து பூமியில விழுந்தது, அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தப்பா போச்சு. இதெல்லாம் யாரும் இதை பத்தி பேசுறதே இல்லை. ஒரு அரசியல்வாதிகளோ ஒரு விஞ்ஞானிகளோ ஐஐடி இன்ஜினியர் ஆராய்ச்சி பண்ணி உலகத்தர வாய்ந்த இரும்பு எங்கிட்ட இருந்தது. அப்ப உலகத்தர வாய்ந்த இரும்பு நாங்க தான் கண்டுபிடிச்சிருக்கோம்னு எந்த பல்கலைக்கழகம் ஒரு பெருமையே படவே இல்லை. பெருமையும் படல, அதை ஆராய்ச்சியும் பண்ணல. அப்படின்னா என்னென்ன அறிவு இருக்கு தமிழர்களுக்கு பாடம் நடத்தவே தேவையில்லை. ஐஐடி வச்சுட்டு கதை விட்டுட்டு இருக்கானுங்க. எதையும் கண்டுபிடிக்கிறது இல்லை. எந்த மெட்டலையும் புது மெட்டலை கண்டுபிடிக்கிறதே இல்லை. புது மெட்டலை எந்தையாவது ஒரு ஐஐடி வந்து இந்தியாவில் இருக்கிற ஐஐடி ஏதாவது புது மெட்டலை கண்டுபிடிச்சிக்கணும் பாருங்க. ஆர்கே கோட்னால் அவர் தவிர ஆர்கே கோட்னால் ஒண்ணுதான் தண்ணீரை எரிபொருளாக மாற்ற முடியும், அது வணிக ரீதியாக கொண்டு வர முடியும்னு அவர் நிரூபிச்சாரு. அது எல்லாரும் நீங்க பார்க்கணும். அதெல்லாம் நீங்க பார்த்தா தான் தெரியும். பார்க்காம நீங்க பார்த்துருக்கணும், இல்லாட்டி இன்னைக்காவது பார்த்துருங்க. பார்த்தா தான் புரியும். சும்மா அப்படி மங்கன்னு மங்குடி அமைச்சர் மாதிரி வரக்கூடாது. அறிவியல் தெரியாம இங்க வரவே முடியாது. இது வந்து அடிப்படையா வந்து அறிவியல் மெய்யறிவியல் இந்த ரெண்டுமே தெரிஞ்சாதான் இதுக்குள்ள வரவே முடியும். நீர் மருத்துவம் தெரியணும்னா நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்கணும், நீங்கள் ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு சொல்லணும், நீங்க ஏதாவது வடிவமைக்கணும். இப்படிலாம் இருந்தா தான் இது வர முடியும். செலவாகும், பொருள் செலவாகும், நேரத்தை செலவு பண்ணணும், கடுமையாக உழைக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் முதல்ல சிந்தனையில் கொண்டு வரணும், அப்புறம் செயல்பாட்டில் கொண்டு வரணும். சிந்தனையில் கொண்டு வந்து பலரிடம் கேட்கணும். அப்போதான் இந்த கருவி வெளியே வரும். இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் தண்ணீர் எரிபொருளாக மாறாத வரைக்கும் விண்வெளி பயணம் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒழுக்கம் இல்லாதவங்க தான் விண்வெளிக்கு போகிறாங்க. ஒழுக்கம் இல்லாதவர் விண்வெளிக்கு போவாங்க. ஒழுக்கம் உடையவங்க தான் விண்வெளியில் வாழ்வதற்கான கருவி கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் வெங்கடேசன் கண்டுபிடிச்சிட்டாரு. ஈர்ப்பு விசையிலிருந்து மின்சாரம் எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சாரு. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. தண்ணீர்லேருந்து மின்சாரம் எடுக்க முடியும்னு கண்டுபிடிச்சாரு. அது இன்னும் நடைமுறைக்கு வரல. ஆனால் இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சா ஒரு தனிமனித சொத்தா தான் இருக்கு. அது யூனிவர்சிட்டியில் பேப்பராக இருக்கு. சரி, ஆதாரம் இருக்கு. புரோட்டோடைப் தான் இருக்குது. தவிர அது கமர்ஷியல் மெஷினாக மாறணும். புரோட்டோடைப் கமர்ஷியல் மெஷினாக மாறணும். இப்போ நான் செஞ்சதெல்லாம் புரோட்டோடைப் தான். பேசிக் கண்டுபிடிச்சி அணுவை பிளந்தால் ஆற்றல் வரும்னா அதே மாதிரி தண்ணீரை பிளந்தால் மின்சாரம் வருது. அப்போ அணுவை பிளந்தால் ஆற்றல் வரணும், அணுவை பிளந்தால் மின்சாரம் தான் வெளியே வரும். என்ன அந்த அணுவை பிளந்தா வெப்பந்தான் வந்தது, இதில் அணுவை பிளந்தா மின்சாரமே வந்துடுது. என்ன தேவை வந்துடுது, செலவே இல்லாம வந்து. அது ஆச்சரியமா இருக்கு. அப்ப அணுவை பிளந்த வெப்பந்தான் வரும்னா இன்னைக்கு அணுவை பிளந்த மின்சாரம் யாரும் எடுக்க முடியாது. தண்ணியை கொதிக்க வைக்கிறான், அதுக்கப்புறம் 7-8 ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் மின்சாரம் மாதிரி நேரடியாக மின்சாரமே வந்துடுது. அதுதான் மின்னல் வர்ற கான்செப்ட் இதாதான் இருக்குமோ? அணு வந்து கிளாஷ் ஆகி ஆமா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டா பிரிச்ச மின்சாரம். நீங்க தண்ணீரை பிரிக்கிறதுக்கு மின்சாரம் கொடுக்கணும், தண்ணீரை சேர்ப்பதற்கு தண்ணீரை பிரிக்கிறதுக்கு மின்சாரம் கொடுக்கணும், தண்ணீரை சேர்ப்பதற்கு மின்சாரம் கொடுக்கணும். இங்க அதே மாதிரிதான் நடக்குது. தண்ணீர் தானா பிரிக்கிறப்ப மின்சாரம் வந்துடுது. அப்ப தண்ணீர் தானாவே பிரியறப்ப மின்சாரம் சும்மா வந்துடுது. அதான் அதனால எலக்ட்ரிசிட்டிங்கிறது தானாவே வெளிவந்துடுது. எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை.
அதே மாதிரி ஆக்சிஜனும் வந்துடுது, ஹைட்ரஜனும் வந்துடுது, ஆக்சிஜனும் வந்துடுது, எல்லாமே புரிஞ்சது, தண்ணி தீர்ந்து போகுது. சரியா போச்சு. தண்ணி இயற்கை உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். விண்வெளியில் தண்ணி இல்லை, நம்ம இங்கிருந்து எடுத்துட்டு போனா முடிஞ்சது. அதை திருப்பி 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 ரீசைக்கிளிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லை, மாலிகுலை வச்சு உறிஞ்சலாம், என்ன வேணும் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி அங்கே போய் என்ன நடக்கும் நமக்கும் தெரியாது, இங்கிருந்தே கற்பனை பண்றோம், ஏதோ கற்பனை பண்றோம். அங்கே விண்வெளிக்கு போனா தானே தெரியுது. நிறைய பேர் அனுபவத்தை சொல்றாங்க இல்லையே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உடல் மாறிக்க, அதுக்கு தகுந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி உடல் மாறும். இப்போ விண்வெளியில தாவரத்தை முளைக்க வைக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தாவரம் முளைச்சதுனாவே என்ன அர்த்தம்? அதுக்கு காற்று, நீர், நெருப்பு எல்லா தத்துவம் இருக்குதா? அந்த தத்துவத்தெல்லாம் கடந்து தானே அது வளருது. அதனால முதல் முதல் உயிரினவே தாவரம் தானே, ஒரு செல் உயிரினம் தாவரம், அதுதான் செடியா மாறுது, அதுவே அங்க வாழுது. அப்புறம் அது அப்ப தெரிய போச்சு. அப்ப சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறது. அப்ப புலன்கள் வழியாக செய்திகளை வாங்கிட்டு தன் மரபணு மாத்திக்குது, வேகமா மாத்திக்குது. அதனாலதான் இந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்லுகின்ற பொழுது வெங்கடேசன் எழுதுவாரு, குழந்தை பருவம் நான் வெஜிடேரியன். எல்லா மனித குழந்தைகளுக்கும் எல்லா மனித குழந்தைகளும் சில மாதங்களாவது அசைவமாகத்தான் இருக்க வேண்டும். இரண்டாவது, பிறகு மனிதன் வெஜிடேரியன் சைவமாக மாற வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது, நீருணவு முறை. உடல் தேவையான அளவு வளர்ந்த பின்பு தக்க பயிற்சி, அதாவது நீர் உணவு முறை பின்பற்றணும்னு தக்க பயிற்சி வேணும். இந்த தக்க பயிற்சியில தான் சாகிறது, அங்கே சேர்த்து போனாங்க இப்படி சேர்த்து போனாங்கன்னு. நீருணவு முறைக்கு தக்க பயிற்சி வேணும், அப்பதான் செய்ய முடியும். சரி, நீருணவு முறையில் உடல் தேவையான அளவு வளர்ந்த பின்பு தக்க பயிற்சியின் மூலம் நீர் உணவு முறைக்கு வர வேண்டும். நாலாவது, காற்றிலேயே வாழுகின்ற முறை, காற்றிலேயே வாழும் முறை, காற்றிலேயே வாழும் முறை. திருமூலர் கூறியுள்ள பிராணாயாம முறை, திருமூலர் கூறியுள்ள பிராணாயாம முறை, அந்த முறையினால் காற்றில் வாழும் நிலையை அடைய முடியும். திருமூலர் சொல்லக்கூடிய பிராணாயாம முறையை பின்பற்றி காற்றிலே வாழ முடியும். அது நைட்ரஜன் புரோட்டீன், வேற ஒன்றும் இல்லை. காற்றுனா என்னமோ நினச்சிக்கிறான், நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, அதான் விஷயமே. காற்றுனா ஏதோ ஒன்றுமோ இது வறண்டு போச்சுங்கிற இல்லை, நைட்ரஜன் அது பார்ட்டிகலாக இருக்குது. இந்த பார்ட்டிகல் மூக்கு வழியாக போகுது, உடம்புல போகுது, நமக்கெல்லாம் பார்ட்டிகல் நானோ பார்ட்டிகலாக இருக்குது. காற்று யாரும் பார்த்ததில்லை. வேணா அதை அழுத்தி புளிஞ்சோம்னா காற்றா மாறுது, இந்த தண்ணியாக மாறுது. அழுத்தி புளிகிறப்போ தண்ணியாக மாறுது. ஒவ்வொரு அறையிலையும் அந்த குளிர்ந்த நிலையில சொல்றது பார்த்தீங்கன்னா, அந்த குளிர் சாதனை பற்றி ஓடுகின்றவங்க அதை சுற்றி படிக்கட்டி கட்டுறதுன்னா அந்த மாலிக்குள் போய் தன்னை இழுத்துக்குச்சின்னு அர்த்தம். மாலிக்குள் போய் அதில் ஒட்டி சுற்றி அந்த கருவி சுற்றி படிக்கட்டி உண்டாகுது. அப்போ அப்சர்வ் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். கடுமையான அந்த குளிர் நிலைக்கு கீழே இறங்குறப்போ சுற்றி இருக்கிற தண்ணி பூரா அதில் போய் ஒட்டிக்குது, கல்லாக மாறிடுது. அதை எடுத்து நீங்கள் சுத்தமான தண்ணி, அது நீங்கள் எடுத்து சாப்பிடலாம், அருமையாக இருக்கும். பனிக்க தானே உறைஞ்சி வர தண்ணி அருமையான தூய தண்ணீர், அதுதான் சுத்தம் பண்ணி கொடுக்குது. அது நிறைய பேர் அதை பயன்படுத்துறது இல்லை, கீழே ஊற்றுறாங்க, முட்டைகளாட்டு கீழே ஊற்றுறாங்க. அது சுத்தமான தண்ணி, அது வெளி வேற போகுது. சில பேர் வெளி வேற ஊற்றிட்டு இருக்கு துரத்து, அது சென்ட்டை வேற கலக்கி விட்ற, நாசமாக போனவனுக்கு நாத்த மடிச்சுட்டு கிடக்குது. ஏர் பியூரிஃபையர், ஆமாம், ஏர் பெர்ஃபார்மர், ஏர் பியூரிஃபையர், அது வேற நாசம் பண்ணி விட்டுறானுங்க. எல்லாமே நாத்தத்தை மறைக்கிறதுக்கு பண்ற அட்டகாசம். சரி, இதை பத்தி பேசலாம். உறுதியான தவ வலிமை பெற்றவர்கள் காற்றையும் மறுத்து, அதாவது மறுப்பது உடல்நோய் மருந்தனலாக ஒரு பாடல். மறுப்பது உடல்நோய் மருந்தனலாக, மறுப்பது இணை நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவை மருந்தனலாக, ஒரு பழைய பாடல். பழைய பாடலை மறுப்பது உடல்நோய் மருந்தனலாகும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவே மருந்தனலாகுன்னு ஒரு பாடல் இருக்கு. திருமூலர் பாடல் மாதிரி இருக்கும். அது ஒரு தனிப்பாடல். மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பது உளநோய் மருந்தன சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவே மருந்தனலாகும். எது சாவியை மறுக்கிறதோ அதுதான் மருந்துன்னு ஒரு தனிப்பாடல் இருக்கு. எது சாவியை மறுக்கிறதோ அதுதான் மருந்தாம, அப்படி ஒரு பாடலே இருக்கு. சாவை மறுக்கிற மருந்து தான் உண்மையான மருந்துங்கிறான், ஒரு தனிப்பாடல் இருக்குது.
அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புலவர் ஏதோ ஒரு திருமந்திரத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எது சாதியை மறுக்கிறதோ அதுதான் மருந்துன்னு எழுதியிருக்கான். நிறைய பேர் இந்த பாடலை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நீ வேணா நெட்ல போட்டு பாருங்க, நெட்லயும் வராது, ஒன்லயும் வராது. மறுப்பது சாவை மருந்தினல் ஆகும், மறுப்பது உடல்நோய் மருந்தென சாலும், மறுப்பது உடல்நோய் மருந்தென சாலும். உடலுக்கு மருந்தே இல்லாமல் அதை யாரு உடலுக்கு மருந்து வேண்டாம இருக்கிறானோ அதுதான் உண்மைங்கிறான். மறுப்பது உடல்நோய் மருந்தென மறுப்பது உடல்நோய் மனநோய்க்கு மருந்து தேவையில்லைங்கிறான். அப்படி ஒரு வரி இருக்கு. அடுத்த வரி பார்த்தீங்கன்னா மறுப்பது மறுப்பது உடல்நோய் மருந்துடலாகும், மறுப்பது உடல்நோய் மருந்துடச்சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப. அதாவது அந்த மருந்தை மறுத்துட்டாவே இனி நோய் வராம இருக்கிறதுக்கு தான் அந்த மருந்தை நாங்க வேண்டாம்னு சொல்றோம். மறுப்பது இனி நோய் வாராது இருப்ப, மறுப்பது இனி நோய் வாராமல் இருப்பதற்கு அந்த மருந்தே மறுக்குவோங்க. அப்படி எதுவா இருக்காது? ரொம்ப அற்புதமான வரிகள் அது. மறுப்பது இனி நோய் வாராது இருப்ப, அப்ப இனி நோய் வராம இருக்கிறதுக்கு நாங்க மருந்தை மறுக்கிறோம். அப்ப இப்ப இருக்கிற மருந்துல சாவை வர வைக்கிறதுக்கு மறுப்பது சாவை மருந்தினலாகும், மறுப்பது சாவை மருந்தனலாகும். எது மருந்துன்னு கேட்டீங்கன்னா, எது சாவை மறுக்கிறதோ அதுதான் மருந்து என கூற முடியும்னு ஒரு பாடல் இருக்கு. எது சாவை உண்டாக்காதோ அதுதான் மருந்துங்கிறான். இதுக்கு விளக்கம் சொல்லுங்க யாராவது. மகாலட்சுமி சொல்லுங்க. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா ஐயா? மருந்தை தவிர மருந்து உண்ணாம இருந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுதுங்க ஐயா. நீரா எடுத்துக்கிட்டா எனக்கு தோணுது. மருந்து வேண்டாம், மருந்து எந்த மருந்து சாப்பிட்டாலும் ஒரு நோய் குணமாகுதான்னா அது கொஸ்டின் மார்க் தானுங்க ஐயா. எல்லா மருந்து எது சாப்பிட்டாலும் பரிபூர்ணமா குணமாகுதான்னா ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்ப அந்த இடத்துல மருந்து தேவையில்லை அப்படின்றது புரியுதல்ங்கய்யா. எழுதியிருக்கான் பாருங்க, ஒரு பாடல், பழைய பாடல் எழுதியிருக்கான். மறுப்பது சாவை மருந்திடல் ஆகும், எது சாவையை மறுக்கிறதோ அதுதான் உண்மையான மருந்துங்கிறான். சாவையை மறுக்கிறத உண்மையான மருந்துங்கிறான், நோவையை மறுக்கிறத உண்மையான மருந்துங்கிறான். என்ன அருமையா எழுதியிருக்கான் பாருங்க. ஆக எது சாவையை மறுக்கிறதோ அதுதான் மருந்து. அப்ப தண்ணீர் தான் மருந்தாக இருக்க முடியும், அது சாவையை மறுக்கக்கூடியது. அது தக்க பயிற்சியில வரணும், இல்லாட்டினா அப்புறம் யாராவது செத்து போற மாதிரி போயிட வேண்டியதுதான். தக்க பயிற்சி இல்லாமல் அந்த பாட்டு இருக்கா? இருக்குங்க. மறுப்பது உடல்நோய் மருந்தனலாகும் என்பது சித்த மருத்துவத்தின் ஒரு முக்கிய தத்துவமாகும். அதாவது நோயை வரவிடாமல் தடுப்பது நோய்க்கு மருந்து கொடுப்பதை விட சிறந்தது. நோய் வரும் தடுப்பு. சித்த மருத்துவத்தில் நோயை வரவிடாமல் தடுப்பதையே முதன்மையாக கருதுகிறார்கள். உடல் மற்றும் உள்நோய்கள். மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பது உளநோய் மருந்தன சாலும் என்பதால் உடல் மற்றும் உளநோய்களை தடுப்பதும் முக்கியம். சாவை தடுக்கும் மருந்து. மறுப்பது சாவை மருந்தனலாகும் என்பதால் மரணத்தை தடுப்பதற்கும் தடுப்பு முறைகள் முக்கியம். நோயை மறுப்பது மருந்து. நோயை மறுப்பது மருந்து. மருந்தை கொடுத்து நோயை குணப்படுத்துவது மருத்துவம். சித்த மருத்துவத்தின் நோக்கம் நோயை குணப்படுத்துவது மட்டுமல்ல, நோயை வராமல் தடுப்பதே ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதை அப்படியே அனுப்பிச்சு விட்டுங்க. அருமையான செய்தி. இது ஒரு தனிப்பாடல். இந்த மாதிரி நிறைய தனிப்பாடல் இருக்குது, இதுதான் விஷயமே. இதை விட்டு கேள்வி எழுப்பலாம். உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? நீங்க சொல்லிட்டீங்க, நீங்களும் பார்த்துட்டீங்க. நடராஜ் எதாவது தகவல் சொல்லலாம், பன்னீர்செல்வம் எந்த தகவல் சொல்லலாம். இன்னைக்கு ரொம்ப குறைவாக வந்திருக்கீங்க. 4:30 மணிக்கு குறைவாக தான் வந்தீங்க. மகாலட்சுமி சொல்லிட்டீங்க. நடராஜ் என்ன தெரியும்? பிஜி சொல்றது எந்த புக்கில் ஐயா? புத்தகம்லாம் கிடையாது, அது ஒரு தனிப்பாடல். கூகுள்ல பார்த்தேன். கூகுள்லையா? அதான் ஏதோ சித்தர்கள் பாட்டு. தனிப்பாடல் பெயரே இருக்காது. ஓஹோ. இந்த பாடல் வரிகள் என்ன புரியுது சொல்லுங்க, நீங்க தெரிஞ்சது சொல்லுங்க. அவர் சொல்லிட்டாரு, அவர் படிச்சே காமிச்சிட்டாரு.
மகாலட்சுமி சொல்லிட்டாங்க. திருமந்திரம் திருமந்திரத்துல அந்த பாடல் கிடையாது. திருமந்திரம் மாதிரி இருக்கு, திருமந்திரம் கிடையாது. இருக்கு. அதான். திருமந்திரம் மாதிரி இருக்கும், திருமந்திரத்துல அந்த பாடல் கிடையாது. சரி. நடராஜ் என்ன சொல்றீங்க? நடராஜா பேரு தெரியுதா? ஏதாவது தெரியுதா? அதுக்கு இங்கிலீஷ்லயும் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க. ஒன் தட் கியூர் பிசிக்கல், அதாவது பாடல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட், மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும், மறுப்பது உளநோய் மருந்தன சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருக்க, மறுப்பது சாவையும் மருந்தனமே அப்படி சொல்லி திருமணம் இங்கிலீஷ். ஒன் தட் கியூர் பிசிக்கல் இஸ் மெடிசன், சைக்காலஜிக்கல் மெடிசன், ஒன் தட் மெடிசன், ஒன் தட் மெடிசன், எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எது அலைவரிசை சரியா இல்லை, என்னமான்னு தெரியல, அது விட்டு விட்டு தான் வருது. சரி. அப்படின்னா ஒழுக்கம், அப்படின்னா மருந்து கூட ஒழுக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப மனிதனுக்கு ஒழுக்கம்ங்கிறது தெரிஞ்சு மனிதனுக்கு ஒழுக்கம் குறைவா இருக்கிறதுல போய் அப்ப மருந்துக்கு கூட ஒழுக்கம் இருக்குது. மருந்து கூட ஒழுக்கமான மருந்து தான் நோயை தீர்க்கும். ஒழுக்கமில்லாத மருந்து நோயை தீர்க்காது. அப்ப மருந்துக்கு கூட ஒழுக்கம் இருக்கிறது. அப்புறம் நல்ல மருந்து தானே, நல்ல மருந்துன்னே வச்சுக்கலாம். நல்ல மருந்து தானே நோயை குணமாக்கும். அப்ப அந்த மருந்துக்கு ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த மருந்தினுடைய கேரக்டர் என்ன, அப்படி போகுது இல்லையா? பண்பு பார்க்குறாங்க, ஒரு கேரக்டர், ஒரு மருந்தினுடைய கேரக்டர். அந்த கேரக்டர் பத்தி மெடிசினா கேரக்டர் சொல்லி ஆகும். மெடிசின் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆகும். ஆனால் பக்க விளைவில்லாத மருந்தை பத்தி சொல்றாங்க சித்தர்கள். ஒரு நாளும் வெள்ளைக்காரனால பக்க விளைவு இல்லாத மருந்தை அவன் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அவன் உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. உடம்பு கெட்டு போகுன்னு அவன் சொல்றதும் கிடையாது. வச்சு தப்பிக்கலாமா, நூறு விற்கட தப்பிக்க முடியுமா, அதுவும் சொல்ல முடியாது. தப்பா கண்டுபிடிச்சி உலகத்தை நாசம் பண்ணிட்டான். அப்ப அந்த மருந்துக்கும் பண்பு இருக்கணும். அது இயற்பியல் பண்பு என்ன, வேதியியல் பண்பு எல்லாமே அவன் பேசணும். அது இயற்கை குணம் என்ன, அது உள்ள போய் என்ன மாதிரி வேதியியல் குணமா மாறும். இயற்கை குணம் என்ன, வேதியியல் குணம் என்ன, இயற்கை குணம் என்ன, வேதியியல் குணம் என்ன. இயற்கையா இருக்கிறப்ப எப்படி இருக்கும், அது வேதியியலா மாறப்ப என்ன பண்ணும், அது என்ன, அதனுடைய பண்பு என்ன, ஒழுக்கம் என்ன, அதுதான் எல்லாம் சொல்றேன். இதுல கேரக்டர் என்னன்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் கேரக்டருக்கு பண்பு இருக்கு. அப்போ சாதியை மறுக்கணும்னா அதுக்கான பண்பு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சாப்பிடுகின்ற உணவு ருசிக்காக சாப்பிட்றது, அப்புறம் தின்னு போட்டு மாட்டிக்கிறது. இப்ப அதுக்கு பண்பே கிடையாது, வியாபாரம் தானே நடக்குது. அப்ப இங்க மருந்துன்னா நீரு தாங்க. மருந்துக்கான பண்பு என்ன, அது இயற்கையில இருக்கிறப்ப என்ன பண்ணுது, அது வேதியிலா போய் எல்லா வேலையும் பண்ணுது. அது பண்ணி அது நோய் எளிமையா குணமாக்கிட்டு போயிடுது. இதைத்தான் சித்தர்கள் முதல் கண்டுபிடிச்சாங்க. தண்ணீர் தான் எல்லாத்தையும் குணமாக்குது. என்ன பண்ணுதுன்னு கேட்டு நடுத்தரமா வச்சுக்குது, உடம்ப நியூட்ரலைஸ் நடுத்தரமாக வச்சுக்குது. மேலையும் இல்லாம கீழே மேல பூச்சியத்தில் வச்சுக்குது. அதோட நோக்கமே பூச்சியத்தில் வச்சு பூச்சியம் சமநிலை. ஐயா, அந்த பாடல் ஆக்சுவலி திருமந்திரம் தான் போட்டிருக்கு. திருமந்திரத்துல இருக்க தனி பாடல்கள்லாம் கிடையாது. திருமந்திரம் கீழே திருமந்திரம் தான் போட்டிருக்கு பாருங்க. அது எண்ணெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் எண்ணெல்லாம் இல்லை, அது எண்களே இருக்காது. எண்கள் இருக்காது, எண்கள் இல்லை. ஆனா கீழே பாத்தீங்கன்னாக்கா திருமந்திரம் தான் கொடுத்துருக்கு. அதான் அப்படித்தான் போட்டிருப்பான். அது திருமந்திரத்துல அந்த பாடல் இல்லை. சரி, அடுத்தது. சொல்லுங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், தேடி பாருங்க, அப்படியே பாருங்க, திருமந்திரம் வச்சிருந்தவ பாருங்க. சரி, அடுத்தது மகாலட்சுமி, அடுத்து உங்க கருத்து சொல்லலாம்.
ஐயா, சித்த மருத்துவம் சாப்பிட்டா அந்த காலத்துல சித்த மருத்துவத்துக்கும் இந்த காலத்துல தயாரிக்கிற சித்த மருத்துவத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இல்லைங்க ஐயா? ஆமா ஆமா, நல்ல நல்ல கருத்து, அருமையான கருத்து. ஆமா. ம். ஆமாம் ஆமாம், நல்ல கருத்து தான். ம். அப்போ வைத்தியர்கள்லாம் நாடி பிடிச்சு பார்த்து கரெக்டா இந்த வாதம், பித்தம், ஸ்லேத்துவம் சொல்றாங்க. அதை பார்த்து பேசிக்கா கரெக்டா ம். ஒரு மருந்து கொடுத்தாங்கன்னா அது ஒரு 3 நாள் இல்லைன்னா 48 நாள்ல குணமாகுதுங்கய்யா. இப்போ ம். பாட்டிலா வாங்கி வச்சு சாப்பிட்டாலும் அந்த நோய் பரிபூர்ணமா குணமாகுதுன்னா குணம் ஆகலைங்கய்யா. அதை அதுடைய பார்க்கவே பார்க்க காரணம் அங்கதான் இருக்கு, வியாபாரம் பெருகிடுது. என்னது? வியாபாரம் பெருகிட்டுங்கய்யா. அதனால இப்பெல்லாம் வந்து சித்த மருத்துவம் 4000 3000க்கு வாங்குறாங்க. சித்த மருந்து இதெல்லாம் வந்து 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப சித்த 4000 மருத்துவம் கூட. இல்லைங்கய்யா, ம். 10,000க்கு வாங்குறாங்கய்யா எனக்கு தெரிஞ்சவங்க. ம். 10,000க்கு மெடிசனை வாங்கி வச்சுட்டு இந்த லேகியம் அந்த லேகியம் அது இதுன்னு அப்புறமும் அவங்கள விசாரிச்சு பார்த்தா அந்த நோயுடைய தன்மை அப்படியே தாங்க ஐயா இருக்கு. இன்னும் மேலும் மேலும் சாப்பிட்டு சாப்பிட்டு நோயினுடைய வீரியம் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க உடல் எடையும் கூடுது. மருந்து ம். சாப்பிட்றவன் நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்னும் வெயிட் ஏறுது. சா ம். உணவு இது 10,000 கொடுத்து மெடிசன் வாங்கி சாப்பிட்றாங்க ஐயா இன்னமும். ம். சாவு சாவு உறுதிப்படுத்துது. சாவு உறுதிப்படுத்திருச்சு. எல்லாமே தப்பு தான். எல்லாமே வியாபாரியா மாறிடுது. அப்ப அவங்க சாக வேண்டியதுதான். அவங்களுக்கு இந்த புத்தகத்தை நீங்க யார் யார் இருக்கிறாங்களோ அந்த புத்தகத்தை நீங்க அறிமுகப்படுத்திடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு புத்தகத்தை வந்து கொடுத்துட்டு அந்த கட்டணத்தை வாங்கி அதில் அறிமுகப்படுத்துங்க. அப்படியாவது நீங்க பண்ணுங்க. அந்த புத்தகம் வந்துருச்சு உங்களுக்கு, ஐயா, வந்துருச்சு உங்களுக்கு. இது வரைக்கும் இல்லைங்க ஐயா, 650 பேருக்கு போயிருக்குங்க ஐயா. ம். எல்லாரும் யூடியூப்லயே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ம். நாங்க பார்த்துன்னு தான் இருக்கோம், யூடியூப்லயே பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க ஐயா. நான் ஒரு ம். 10 பேர் வந்தாங்க ஐயா நம்ம இதுக்கு. ம். வந்துட்டு இதெல்லாம் நாங்க யூடியூப்லயே பாக்குறோம் அப்படின்ட்டு நேத்து கூட ஒரு 4 பேர் வரேன்னு சொன்னாங்க ஐயா. ம். ஆனா நாங்க இது பாக்குறோம் யூடியூப்லயே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்களா கண்டி. இந்த ம். உணவு வந்து நீரா மாறுதுன்ன உடனே அவங்களுக்கு அப்படியே இவ்வளோ நாளா உணவு சாப்பிட்டுட்டு இப்போ போய் நீர்ல மாறினா நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் வந்துடும், நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும், நிறைய பேர் பயப்படுறாங்க கேக்குறாங்க ஐயா. ம். அது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குதுங்க ஐயா. நீ என்ன இவ்வளோ நாளா காலங்காலமா நம்ம சித்தர்கள்ல இருந்து அயன் வேணும், இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறோம். அதான் நான் ஒருத்தவங்களை கேட்டேன், சரி அது மாதிரிலாம் சாப்பிட்டு கம்முன்னு இருக்காங்க ஐயா. சாப்பிட்டுருக்கீங்க, அது ஒத்துக்க மாட்டுறாங்க ஐயா. இவ்வளவு நாள் நம்ம சாப்பிட்டுருக்கோம், வியாதியில தான் இருந்திருக்கோம்னா அத நீர் மருத்துவத்துக்கு மாறி நீங்க ஒரு வாரம் வந்து அதை பழகி பாருங்க. சரியா இருந்தா இதை கண்டினியூ பண்ணுங்க, இல்ல எனக்கு சைடு எஃபெக்டா இருக்குன்னா விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா நேத்து. அவங்க யோசிக்கிறாங்க ஐயா எல்லாருமே யோசிக்க நீர் வச்சா மருத்துவத்துக்கு. ஆமா யோசிக்கிறாங்க ஐயா. கையில புத்தகம் வச்சுக்கோங்க, கையில புத்தகம் வச்சுக்கோங்க. வந்துருச்சு, புத்தகம் வந்துருச்சா? இன்னும் வரலங்க ஐயா, அனுப்புறேன்னாருங்க ஐயா. கையில புத்தகம் வச்சு, எப்பவுமே புத்தகம் வச்சு அது அது வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 350 ரூபா வாங்கி எனக்கு அனுப்புங்க. புரியுதா? ஐயா அதுல புத்தகத்துல எவ்வளவு ரேட்டு போட்டிருக்குங்க ஐயா? அது 270 ரூபா போட்டிருக்கோம். அவ்வளவுதானங்க ஐயா தருவாங்க அவங்க கிட்ட கேட்டா? அது அப்புறம் அஞ்சல் செலவுல யார் அவங்க தாத்தா கொடுப்பாங்களா? ஓ சரிங்க ஐயா, சரிங்க. உங்க அதுக்கு அஞ்சல் 350 அஞ்சல் செலவு உங்க தாத்தா கொடுப்பாங்க. 350 வாங்கணுமா ஐயா? வாங்கினா தான் அது விற்கிறதா இருக்கும். அப்ப அவங்க தாத்தா கொடுப்பாங்க. அஞ்சல் செலவு கையில கொண்டு வாயில திணிக்கிறமே, அதெல்லாம் அவங்க அந்த மானரசம் அவங்களுக்கு இருக்கணும். யார் கொடுப்பாங்க? இப்ப அஞ்சல் செலவு நான் 1000 ரூபாய் பண்ணி அனுப்பினேன், யார் கொடுக்கறது அதையே? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அதான் ஒருத்தவங்க கேட்டாங்க ஐயா, அதுல போட்டிருக்க ரேட்டு தானே புக் வாங்கினா கிடைக்கும் அப்படின்னாங்க. அமேசான்ல கிடைக்குமான்னு கேக்குறாங்க ஐயா நிறைய பேர். வாங்கிட்டு போறாங்க, 1000 ரூபாய் கொடுத்து வாங்கட்டும். சரிங்க ஐயா, சரிங்க. மக்கள் எப்பவுமே அப்படித்தான், வழிய போனா கேவலப்படுத்துவாங்க. ஆமாங்க ஐயா, அதுக்குதான் நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க. இது என்ன அது என்னன்னு கேட்க. இப்ப கடைக்கு போனாங்க, திடீர்னு போயிட்டு வருவாங்க ஐயா, ஒரு ஹோட்டல் போயிட்டு வராங்க, 4000 3000 செலவு. அதை விட்டுருங்க, அதை சொல்லாதீங்க, இத பத்தி பேசுங்க. அது ஏன் அதைத்தான் நீங்க சொல்லிட்டீங்க, இதை பத்தி பேசுங்க. இது புக்குன்றது இந்த விஷயம் உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கான விஷயம் போது
அந்த புரிதல் வரலங்கய்யா. யோசிக்கிறாங்க, ஆ கொஸ்டின் கேக்குறாங்க. புக்ல இருக்கிற ரேட்டு தானே, நாங்க கடைக்கு போனா புக்ல இருக்கிற ரேட் தானே தந்து வாங்குறோம் நீ ம் அப்படின்னாங்க. சரி, அவங்க நான் கேள்விகளை நான் அப்படியே புத்தக வியாபாரி கிடையாது. நான் புத்தக வியாபாரி கிடையாது. நான் செலவு பண்ணி வாங்கிட்டு ம். வர்றேன். ம் சரிங்கய்யா. நான் சொன்னேங்கய்யா, அதான் இதுல இருந்து வருது. அவரு ஐயா திருச்சியில இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு கொரியர் சார்ஜ்ன்னு. 2, ம் 3 பேர் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்கய்யா. அது வாங்கினா போதும். அந்த ஒருத்தர் வாங்கினா போதும். அதான் விஷயமே. சரிங்கய்யா, நன்றிங்க. நமக்கு தேவை நன்றிங்க. நீங்க எனக்கு தேவை ஒருத்தர் பேர் வாங்கினா போதும். அவங்க மரியாதை கொடுத்து வாங்குறோம், வாங்கிட்டு போறான். நம்ம எல்லாரும் ம். வாங்கணுங்கிற அவசியம் இல்லையே. சரிங்கய்யா, சரிங்கய்யா. நீங்க பேசி பழகுறதா இதெல்லாம் இல்லது. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. நீங்க உங்களுக்கு ஒரு பயிற்சி அது. உங்களுக்கு ஒரு பயிற்சி. ஆமாங்க. ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. நீங்க கேட்கறப்ப பயிற்சி சொல்றீங்களா இல்லையா? ம் ம். அவங்க கவனிப்பாங்க இல்லையா? நீங்க எதை பண்ணி பார்த்துருக்கீங்களா? முயற்சி பண்றேன். நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். முயற்சி பண்றேன். நானும் 3000 கட்டி 3000 கட்டி தான் சேர்ந்திருக்கேன். முதல்ல தத்துவத்தை புரியறதுக்கே நமக்கு அறிவு வேணும். ஆமா, அதெல்லாம் கண்டிப்பாங்கய்யா. நீங்க தத்துவம் புரியறதுக்கு அறிவு வேணும். வீடியோ பார்த்தா மட்டும் புரிஞ்சிருமான்னு வீடியோ பார்த்து எத்தனை பேர் படிஞ்சிருக்கிறீங்க? வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன புரியும்? உங்க நோக்கம் என்ன? வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கலாமா? ம். இப்ப வீடியோ பார்த்து ஒண்ணு செஞ்சீங்கன்னா அதோட செய்முறை என்ன? அதோட பக்க விளைவு என்ன? அதோட பலன் என்ன? அது உங்களுக்கு தெரியுமா? நம்ம வீடியோ பார்த்து ஒரு பொருள் செய்யறீங்க. ஒரு காணொளி பார்த்து ஒரு பொருள் செஞ்சீங்கன்னா அதை சாப்பிட்டு பார்க்குறீங்க. அதை ஏதோ பண்ணி பார்க்குறீங்க. அதோட நன்மை என்ன? அதோட தீமை என்ன? இதெல்லாம் வேணுமில்ல? இப்படி கேட்கணும். கேட்டு 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 இப்ப நம்ம அறிவு இருந்தா கேட்க வேண்டியது. நமக்கு மூளை சும்மாதான் இருக்கு. மூளையை பயன்படுத்தி விவாதம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். மூளை எதுக்குமா கண்டிப்பாங்கய்யா. இருக்கு? மூளைங்கிறது அப்படியே அமைதியை ம். வச்சுக்கிறது அல்ல. அதுதாங்க பண்ணுங்க. நான் சொன்னேன். ஐயா வந்து அந்த புத்தகத்தை வச்சு இவ்வளோ நாள் ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய உடம்ப ஆராய்ச்சி பண்ணி இவர் நிறைய விஷயங்கள் சொல்லி நம்ம இந்த கண்ணுக்கு நேரா பார்க்குறோம் இல்லையா? அதை நீங்க ம், பயன்படுத்தி அது உள்ள இருக்கிற குப்பைகளை நம்ம உடம்ப உடல் தூய்மை பண்ணணும் அப்படின்னு தானே ம், சொல்றாங்க. குப்பை ம், போட்டுட்டீங்க, அந்த குப்பையை எப்படி எடுப்பீங்க? அதுக்கு ம், என்ன இப்ப அந்த சமுதாயத்துல என்ன அதுல ஏதாச்சும் வேற எதனா மார்க்கம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா நைட்டு. ம், உள்ள ம், குப்பை ம், ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு என்ன வழி வேற எதனா? இவ்வளவு நாள் நீங்களும் மெடிசன் எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு. ம், அதுல தீர்வு கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த புத்தகத்தை மட்டும் படிங்க. ம், மீட் வாங்க. இதுல உங்களுக்கு சக்சஸ் ஆகுது. நீர் உணவு எப்படி நீர் சாப்பிடணுன்றதெல்லாம் முறைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதுல ம், அனுபவிச்சவங்களும் நிறைய பேருடைய அனுபவம் வீடியோல இருக்கு பாருங்க. அப்ப ம். நேரடியா ஐயாவோட தொடர்பு கொள்ளுங்க. அப்பதான் நம்ம வளர்ச்சி அடைய முடியும்னு சொன்னாங்க ஐயா. அவ்வளவுதான். அது விருப்பம் இருக்கு வர்றாங்க. விருப்பம் வராதும் போயிடுறாங்க. நாமே அதை கவலைப்படவே முடியாது. தகவல் தான் சொல்லணும். கண்டிப்பா. திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போனாரு. கவலைப்பட்டு எழுதினாரு. திருக்குறள் எழுதி வச்சு கவலைப்பட்டாரா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. வெங்கடேசன் எழுதினாரு. கவலைப்பட்டாரா? நான் பேசிட்டு தான் இருக்கேன். ஒன்றும் கவலை இல்லை. கவலைப்பட்டெல்லாம் வர முடியாது. இப்ப இப்ப இந்த இப்ப இப்ப வந்து கூகுள் வகுப்பு நடக்குது. கூகுள் வகுப்பு இருக்கிறனால வராத முன்னாடியும் பேசிட்டு தான் இருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு தான் இருக்கேன். எல்லாம் ஒரே மனநிலை தான். என்ன இப்ப கொஞ்சம் கூட்டம் கூகுள் வகுப்பு நடக்கிறங்காட்டி எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிறீங்க. இதுதான் வெற்றி நமக்கு. இப்படித்தான் வருவாங்க. சும்மா எல்லாரும் வந்துட முடியும். இப்படித்தான் மெல்ல 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 ஆண்டுகள் எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்னு தெரியாது. இப்போ நீங்க பேசணும், நீங்க பழகணும், உங்க உடம்ப மாற்றி காட்டணும். நீங்க வந்து அவங்க கேட்பாங்க, நீங்க பள்ளியில சேர்ந்துட்டீங்களா, பணம் எல்லாம் கேட்பாங்க. உங்க மேல கேள்வி கணக்கு தோற்றுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு மேல கேள்வி கணக்கு வீசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சேர்ந்துட்டீங்களா, 10 மாசத்தை முடிச்சிட்டீங்களா, எல்லாம் கேட்பாங்க. அப்ப நீங்க சிக்குவீங்க எல்லாமே. எல்லா கேள்வியும் வரும். பள்ளிக்கூடம் சேர்ந்தீங்களா, ஆமா, ம். எங்க அந்த உங்க உடம்பு எப்படி மாறுச்சு, அதுக்கான மருத்துவ சான்றீங்க, எத்தனை மாசம் பண்ணீங்க, மாசம் மாசம் இதெல்லாம் கேட்பாங்க. நீங்க குறைஞ்ச 6-7 சான்றாவது வச்சிருக்கணும். அப்பதான் நீங்க தப்பிப்பீங்க. இயற்கை நெருக்கிட்டே போகும். நீங்க எப்படி பேச கத்துக்கிறீங்களோ இயற்கை உங்களுக்கு பாடம் நடக்கும். இப்ப இயற்கை எனக்கு பாடம் நடத்துற மாதிரி உங்களுக்கு இயற்கை பாடம் நடக்கும். அது ஆரம்பத்துல நம்ம இப்ப இருந்தே புரிஞ்சுக்கிறோம். நமக்கும் இதே கதிதான். அப்பதான் நீங்க வந்து பிறருக்கு சொல்லிக்கொண்ட தகுதியம்மா. சரியா? வந்துயா புரிஞ்சுதா? இந்த 100 விதை போடுறீங்க. அதுல 90 பேரு விளைவிக்கிறாங்க. ஒரு 10 விதை முளைச்சிக்குது. அப்ப அது அதேதான். சக்சஸ் தான். அது பெரிய ஆமா சக்சஸ் தான். ஆமா ஆமா 10 அதுதான் விதை அதுதான்
10 விதை முளைச்சிக்குதுல்ல. ஆமா. அந்த 90 அது எப்பயும் அப்படித்தான். ஏசு கூட சொல்லியிருக்காரு. எதை ம் தோறம் கல்லுல மலையில ஏதோ மண்ணுல விழுவுறது முளைக்குதுங்கிற மாதிரி ம் யார் மண்டையில போய் விழுவுதோ நல்ல மண்டையில முளைச்சிக்குது. ம். அது மரம் மண்டையில முளைக்காது. ஆஹா, அருமை அருமை. மரமண்டையில முளைக்கவே முளைக்காது. செவுத்துல பெயிண்ட் அடிச்சா ஒட்டிக்க, மணல்ல அடிச்சா பிரட்டிக்கிட்டே தான் வரும். சரி, மீண்டும் நான் வந்து ஒரு அதுக்கு 10 என்ன மணிக்கு பண்றது? அந்த புத்தகத்தை வாங்குற நமஸ்காரம். பயிற்சி பண்ணீங்க. புத்தகத்தை வாங்கி பயிற்சியை வச்சுக்குங்க. ரொம்ப ஆ, தேவைப்படும். மகேஸ்வரி தான் அனுப்புறீங்களான்னு கேளுங்க. ம். அனுப்பி அதாவது வச்சிருந்தீங்கன்னு வச்சு, ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற எந்த பயனும் இல்லை. இப்ப நீங்களாவது பேசுறீங்க, அந்த பாலாஜிட்ட இருக்கிற பெரிய பயன் இல்லை. புரியுதுங்களா? மகேஸ்வரி, ஐயா பாலாஜி. இப்ப அந்த பாலாஜி கிட்ட 50 புத்தகம் இருக்கிறாங்க. அவரை வந்து பேச முடியாது. அவர் வெறும் சாதாரண ஓட்டுநர். ஆர்வம் உங்களை மாதிரி அவர் ஆர்வமுடையவர். ஆனா அவர் ஆர்வமுடையவர் தான். அதுக்காக ஒன்று சரி, நானும் ஆர்வத்தில் அனுப்பிச்சேன். அவர் புத்தகம் வித்த மாதிரி தெரியல. அனுப்பிச்சது 1 மாசம் ஆக போகுது. எந்த புத்தகம் அவர் வித்த மாதிரி தெரியல. இப்ப நீங்களாவது பேசுறீங்கல்ல, நீங்க வகுப்புல வர்றீங்க, அதுவும் அவர் வர்றதில்ல. அப்ப அவர்கிட்ட அந்த புத்தகம் இருக்கிறது பயனற்றது. புத்தகம் இருக்கிறது பயனற்றது. உங்ககிட்ட வரட்டும். உங்ககிட்ட வந்து நீங்களாவது கையில புத்தகம் இருப்பு தைரியம் இருக்கும் இல்லையா? ஆமாங்க. நீங்களும் படிக்கலாம். நீங்க எப்ப போனாலும் 2 புத்தகம், எங்க போனாலும் 2 புத்தகத்தை எடுத்துட்டு போய் இந்தாங்க, இந்த கூரியர் செலவு வேற 350 ரூபாய் கொடுங்க. உங்களுக்கு இலவசமா வேணுமா? உங்களுக்கு இலவச வகுப்பு வேணும், நீங்க வந்து இந்த நன்கொடை கொடுத்தீங்கன்னா இலவச வகுப்புல சேரலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னு சொல்லலாம். பேசி பேசி சரிங்க. பழகிறது தான். அவர்கிட்ட இருந்து நீங்க ஆமாங்க. வந்து நீங்க முதல்ல அவர்கிட்ட இருந்து புத்தகத்தை நீங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தொலைபேசி பண்ணி ஐயா நீங்க தேவையான புத்தகத்தை அனுப்புவீங்கன்னு சொல்லுங்க. நீங்க புரியுதா? சரிங்க. சரிங்க. பேசி அனுப்பிச்சிட்டேன் இல்லையா? அவருக்கு எதோ அவர்தான் 24 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு இருந்தா அப்புறம் எப்படி அவர் விற்க போறாரு? ஆமா ஆமா. விற்காட்டியும் அவர் பரவாயில்ல, பிஸியாவே யார்ட்டையும் பேச. ஆமா, பேசவும் அதை வந்து விலையிலுக்கு இருக்கு. நான் அவசரப்பட்டு கொஞ்சம் அனுப்பிச்சிட்டேன் அவர்கிட்ட. சரிங்க. சரிங்க. வெறும் வாங்கிக்கிறேங்க. ஆமா, வெறும் ஆர்வ கோளாறுல பேசுறத இனிமேல் அனுப்பக்கூடாது. பாரு, கேசவன் வாங்கினாரு, கரெக்டா சேர்த்தவன் இடத்துல சேர்த்திட்டாரு. அதே மாதிரி பிஜி வாங்கினாரு, சேர்த்தவன் இடத்துல சேர்த்தியாச்சு. அதே மாதிரி திருலோகச்சந்திரன் இங்க சிங்கப்பூருக்கே போயாச்சு. அவர் சேர்த்தவன் இடத்துல அங்க போய் பல்கலைக்கழகத்தில் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அந்தந்த பொறுப்பு இருக்கவும் செய்யணும். இப்ப இனியர் வந்து ஆர்வ கோளாறு. இப்ப நான் வந்து இப்பதான் யோசிக்கிறேன், அடாட மகேஷ் போனா நீங்க இப்ப பேசுறீங்களே, இது உங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? இதுதான் ஒரு நீங்க இந்த இந்த இயற்கைக்கு செய்யற சேவை. உங்களை மாதிரி கண்டிப்பா. 10 பெண்கள் வந்தாங்கன்னு வச்சுக்க, உங்களை மாதிரி இப்ப சென்னையில எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. ஒருத்தர் கூட இந்த மாதிரி யாரும் என்கிட்ட பேசுறது இல்லையே. வந்தாங்க ஓடிட்டாங்க. வாழ்க வளமுடன்னு சொன்னாங்க, வந்தாங்க ஓடிட்டாங்க. நாங்க அந்த மன்றம் சொன்னாங்க, வந்தாங்க ஓடிட்டாங்க. ஒருத்தர் கூட நிக்கிறது இல்லை. எல்லாம் சுயநலவாதிகளா மாறிட்டாங்க எல்லாமே. சுயநலவாதிகள். 4-5 பெண்கள் வந்தாங்க, காணா ஓடிட்டாங்க. அப்பா என்னமோ உலகத்தை என்ன ஆமாங்க. கண்டுபிடிச்சோம். அந்த 4-5 பெண்கள்லாம் எங்க மன்றத்துல இருந்து வந்தாங்க ஐயா. நாசமா போக ஒருத்தர் கூட ஒழுக்கமா இல்லை, எல்லாம் ஓடிட்டானுங்க. ஆமா. 4-5 பெண்களும் அந்த சரஸ்வதி ஆடல் நாயகின்னு வந்தாங்க இல்லைங்க ஐயா. ஆமா. மகாலட்சுமி சாடல் நாயகி, மைதிலின்னு ஒருத்தவங்க வந்தாங்க. எல்லாம் ஒவ்வொரு செக்ஷன் அட்டன் பண்ணாங்க ஐயா. இது உங்களுக்கு யூஸ் ஆகும், வந்து பாருங்கன்னு பார்த்துட்டு அவங்கவுங்க ஒவ்வொரு இது சொல்றாங்க. இத சாதிக்க முடிய தின்னு பழகிட்டதுனால இது நமக்கு சாத்தியம் ஆகாது, இது சாப்பிட்டா உயிர் போயிடும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல போட்டாங்க ஐயா. உயிர் போயிடும். வயிறு வாய் கட்ட முடியாது இல்லைங்களா? சொத்து சுகம் இவ்வளவு இருக்கு. தின்றதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். எல்லாம் வசதியானவங்க ஐயா. எல்லாம் ஃபாரின்ல பசங்க எல்லாம் செட்டில் ஆனவங்க தாங்க ஐயா. நம்ம ஃபாரின்ல போய் தின்னணும், இங்க போனோம், இதெல்லாம் நீர் உணவுலாம் நம்மளுக்கு சாத்தியமாகாது. உடம்ப கவனிச்சுக்கணும்னு அதுல ஒரு குறிக்கோள் இல்லைங்க ஐயா. ஆனா ஆமாங்க, இப்படிதாங்க ஐயா போயிட்டு இருக்கு. இருடு அப்ப அவங்கள அறிவே இல்லாத முடிவு பண்ணிக்கலாம். அறிவே இல்லாதவங்கள் அறிவை கொண்டு வந்து கொடுத்துமே. ஆமா, இது புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தனி அறிவு வேணும். எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் நான் அடிக்கடி சொல்றது, அவங்க மோளம் அடிக்க மட்டும் திருந்த மாட்டாங்க. நம்ம என்னத்துக்கு மோளம் அடிக்க மட்டும் திருந்த மாட்டாங்க. நம்ம ஏன் மண்டையை நம்ம பிச்சுக்கிட்டு அலையும். ஐயா, அந்த ஒரு அம்மா மைதிலின்னு வந்தாங்க பாருங்க ஐயா. மன்றத்துல இருந்து சொன்னாங்க பாருங்க. அவங்களுக்கு 2 மூட்டும் வலிங்க ஐயா. சர்ஜரி பண்ண சொல்லிட்டாங்க ஐயா. அவங்க பாவம் இவ்வளவு வருத்தப்படுறாங்களே, துன்பப்படுறாங்களே. அவங்க கிட்ட ஒரு நாள் பேசி இந்த மாதிரி மூட்டு வலின்னா சிம்பிளா நீ எங்கெங்க போய் மருந்து மாத்திரை மூட்டு சர்ஜரின்றாங்க. இவ்வளவு விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வரலாம். எளிமையா அந்த
நீர் மருத்துவத்தை பண்ணும்போது நீங்க மூட்டு சர்ஜரிக்கே போக வேணாம் அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்க மாட்றாங்க ஐயா. இவ்வளோ நிலையில இருந்தும் நம்ம பரவாயில்ல எளிமையா இருக்கு அப்படின்னு மாத்திக்காம போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் மூட்டுக்கான சிகிச்சைக்கு போயின்னு தான் இருக்காங்க ஐயா. போகட்டும். சரி, மேடம் 10 மணிக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நன்றி, வணக்கம்.